ஈரோடு திக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلك فضل الله يؤتيه من يشاء. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள், புற உம்மத்திர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான்: ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அவைகள் அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு, ஒரு கருணை, ஒரு பதவி. அதை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் கொடுப்பான். அதை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது என்பதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது. நேற்று வரைக்கும் நம்மளோடு விளையாண்டு கொண்டிருந்த ஒருவர் இன்றைக்கு பெரிய பதவியில் வந்துவிட்டார் என்பதற்காக வேண்டி அவரை இழிவாக நினைப்பதோ, துச்சமாக கருதுவதோ, இவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய சிறப்பு என்று அவனை வசைப்பாடுவதோ இது நமக்கு கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு. எதனால் கொடுத்தான், ஏன் கொடுத்தான் என்பது நம்மளுடைய சிந்திச்சு பார்த்தா, முயற்சி பண்ணி பார்த்தா அப்போ நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே தொழுகையாளியாக இருந்திருக்காங்க. இவர் ஏனோ தானான்னு இருக்கிறாரு. ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுச்சு, அவங்களுடைய அமைப்பு இவருக்கு கிடைச்சிச்சு. ஆனால் அவருடைய நண்பரான ஒருவர் தொழுகையாளியாக இருந்தார். ஆனால் அவங்க குடும்பத்தில் யாரும் தொழுகை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இவர் முன்னேறலை. இப்போ இவர் நினைக்கிறாரு, எனக்கு கீழே இருந்தவன், தொழுகை இல்லாமல் இருந்தவன், நான் தொழுதுகிட்டு இருந்தேன், அவன் பாரு என்னை விட முன்னேறிட்டானே அப்படின்னு நீங்கள் புறம் போகக்கூடாது. ஏன்னால் இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு, அன்பளிப்பு. யாருக்கு கொடுக்குறானோ அவனுக்கு கொடுப்பான். நேற்று வரைக்கும் ஸ்கூலில் நம்மளும் அவனும் ஜாலியாக விளையாண்டு டவுசர் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவன் ஜுப்பா போட்டு தொப்பி வச்சு ஒழுக்கமாக தொழிலாளி ஆகி உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்துட்டான். ஆனாக்கா இது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. இப்போ பொறாமப்படக்கூடாது. என் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் இவ்வளோ பெரிய சிறப்பாக நினைக்க முடியாது. இது அல்லாஹ் கொடுக்குறது. அல்லாஹ் யார் கொடுக்குறானோ அதுதான். இதில் நம்ம பொறாமப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, பொறாமப்படக்கூடாது. ஆனால் என்ன செய்யலாம்? அவனை விட அவனை மாதிரி நம்மளும் வரணும் என்று நினைக்கலாம். அவனை மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கலாம்.
ஆனால் அவரை தோற்கடிச்சுட்டு நம்ம முன்னாடி ஒன்று நினைக்கக்கூடாது. அவருக்கும் கிடைக்கணும், நமக்கும் கிடைக்கணும். இதுதான் இதே நம்முடைய இடத்துல உள்ளது. எப்போ நமக்கு பதவியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுதோ, சண்டைகள் ஏற்படுதோ, அங்கு குழப்பங்கள் தான் ஏற்படும், நிம்மதி இருக்காது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போட்டி போடுவாங்க, 4 நாள் போட்டி போடுவாங்க. ஆனால் பின்னாடி வந்துட்டான்னு சொன்னாக்கா நண்பர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொன்ன அவளை பற்றி? அஷித்தாவு அல் குஃபாரு ருஹமாவும் பைனகும். காஃபிர்களை பார்த்தா கடுகண்டு இருப்பாங்க, ஆனால் அவளுக்கு மத்தியில் அன்பாக முகப்பத்தாக இருப்பாங்க. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒரு சஹாபி சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் திருமணம் முடியலை, இந்த வீட்டில் பொண்ணுக்கு தான் சொன்னாங்க, எனக்காண்டி நீங்கள் போய் பேசி ஏற்பாடு செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். சரிங்கன்னு சொன்னார். இவர் போனார், அங்கே போய் கேட்டார். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அவருக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை, நீங்கள் வேணால் கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. உடனே ஒரு நிக்கா முடிச்சுட்டு வந்துட்டார். நிக்கா முடிச்சுட்டு வந்துட்டார். சொல்கிறாரு, அவங்க உங்களுக்கு கேட்டே அவங்க எனக்கு பிடிக்க சொன்னாங்க, நம்ம தான் என்ன செய்வோம்? அப்பா நான் எனக்கு கேட்ட சொன்ன நீங்கள் நிக்கா முடிச்சுருக்கீங்க, இது முறையா? இது நியாயமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்குறது உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்குது. ஆனாலும் அந்த வீட்டுக்காரங்க இவர் சேர்ந்துருக்கலையே, அதுக்கு என்ன செய்கிறது? இங்கே பராமப்படுறதா? ஆனால் அந்த சாவி வாழ்த்து கூறினார். சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு கிடைச்சது எனக்கு சந்தோஷப்பா. நான் நினச்ச ஒன்று உனக்கு சந்தோஷம்தான், நீ எனக்கு சகோதரன் தான், உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒன்றுது நம்மெல்லாம் அப்படின்னு போயிட்டார். இதுதான் அவங்கள்ட்ட உள்ள பலப்பான்மை. ஒரு சாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னாக்க, தினந்தோறும் காலையில் சுபு தொழுதுட்டு கொஞ்சம் நசீஹத் பண்ணுவாங்க. நசீஹத் பண்ணுறதுக்கு பின்னாடி சஹாபாக்கள் எதிர்பார்ப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும், இன்றைக்கி யாராவது எனக்கு விருது கொடுக்க தயாராக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. கேட்டவுடனே போட்டி விடுவாங்க. அலியல்லாஹு 2-3 நாளாக எதிர்பார்த்துட்டே இருக்கிற ரசூலுல்லாஹ் என்னைக்கு சொல்லுவாங்க, அன்றைக்கி நம்ம விருது கொடுக்கலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. பரம ஏழை தான், ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு அவங்கள்ட்ட, அதை வச்சு எப்படியாவது நம்ம விருது கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஆனால் 3 நாள் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அனுமதி தரல யாருக்குமே. 3 நாளைக்கு பின்னாடி இன்றைக்கி யாராவது விருந்து கொடுத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாய் ஊடுறதுக்குள்ளே இன்னொரு சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரை சொன்னால் நம்ம வீட்டில் சாப்பிடலான்ட்டார், முந்திக்கிட்டார். இவருக்கு முன்னாடி முந்திக்கிட்டார். ஆனால் இவங்களுக்கு கோபம், நம்மள சொல்லிட்டு இருந்தோம், அவர் சொல்லிட்டாரே, இருந்தால் நம்ம சகோதரர் அப்படின்னு அந்த பாணியில் விட்டு கொடுத்துட்டார். விட்டு கொடுத்து என்ன செய்கிறான்னாக்கா, சரி 2 பசங்க. ஆனால் இவங்களுடைய உள்ளூரில் ஒரு விதமான ஒரு எண்ணம் என்ன சொல்கிறதுனாக்க, இவர் சொல்லியிருக்கிறாரு இவர் விருந்து கொடுப்பாரு, ஆனால் இன்றைக்கி ரசூலுல்லாஹ் நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படி உள்ளவருக்கு என்ன வருது? என்ன செய்கிறாரு? சாப்பாடு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை எதிர்பார்த்து இவர் உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு என்ன சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு கேட்டார். என்ன சாப்பிட்றது பிடிக்குன்னு கேட்டார். எனக்கு இந்த ஒரு வேட்டையாடிட்டு நல்ல ஒரு இதை கொண்டு வா, முயலோ இதை கொண்டு வா அப்படின்னு சலாம் சொன்னாங்க. சரின்னு வேட்டையாட போயிட்டார். வேட்டையாட போயிட்டார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, அந்த சஹாபி வேட்டையாக போன இடத்துல விரோதிகள் வந்துட்டாங்க, சண்டை போகிறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவர் பார்க்குறாரு, இவங்கள்ட்ட சண்டை போடுறதா அல்லது வேட்டையாடுறதா?
ரசூலுல்லாஹ் கூட விருந்துகளுக்கு வந்து நினச்சிருக்கோம் அப்படி நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்து அந்த விரோதிகள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் கேட்குறாரு. நாங்கள் வந்து அலியை கொலை செய்ய வந்திருக்கோம்னா. ஏன் எங்களுக்கு பரம விரோதி அவர் தான். இப்போ என்ன செய்யணும், நம்ம தான் என்ன செய்வோம், நான் தான் அந்த அலியில் பார்த்து அங்கே கேட்பான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அவங்க என்ன செஞ்சானாக்க, என்னுடைய சகோதரர் வாழ வேண்டும், நான் மௌத்தானாலும் பரவாயில்லை அப்படின்னு என்ன சொன்னாக்க, அந்த அலி நான் தான் வாங்கடா சண்டைக்குன்னு கூப்பிட்டாங்க. சகோதரர் விட்டு கொடுக்கலாங்க. ஆமாம், அவர் போட்டி போட்டார் என்ற ஒரு பக்கம் அந்த விட்டுக்குள்ளே வந்து சண்டைக்கு போனான். இப்போ கடுமையாக சண்டை போட்டு பல பேர்த்தை வெட்டி வீழ்த்திட்டார், முடிஞ்சதை செஞ்சார். கடைசியில் இவர் நாள் நிராசையாகி கடைசியில் இவர் மௌத்தாயிட்டா. இப்போ பள்ளிவாசலில் சல்லல்லாஹு உட்கார் விருது கூப்பிடுவார், உட்காருவா, எதிர்பார்த்து உட்காருக்காங்க. வெளியில் வந்து அலிலேத்தால் உட்காந்துருக்குறாங்க. என்ன இன்னும் காணோம் அவரை, விருந்து கொடுக்குறவர் ரசூலுல்லாஹ் கூட்டு போகிறவர், கூட்டு போகணுமே, என்ன தெரியலையே அப்படின்னு கவலையோடு உட்காந்துருக்காங்க. பொதுவாக வந்து பெரியவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தால் பசியாக இருக்கும் போதுனாக்கா விருந்து கொடுக்க வரலனாக்கா மற்ற காலப்படுறது உண்டு. ஆமாம், அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கால் பண்ணி வந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் பொழுது அலிலேத்தாளுக்கு தாகமாக இருந்துச்சு. உடனே பிலாலை கூப்பிட்டு, பிலால் கொஞ்சம் தண்ணி கொண்டாப்பா குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. தண்ணியை கொண்டாந்து கொடுத்தாங்க. தண்ணியை குடித்தா எப்பொழுதுமோ இனிப்பாக மதுரமாக குடி தண்ணி எனக்கு கசப்பாக இருந்துச்சு. இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, நம்முடைய சகோதரருக்கு ஏதோ ஏற்பட்டு போயிருச்சோ என்ற சந்தேகம். இப்போ ஏன் இந்த தண்ணி வந்து கசப்பாக இருக்குது, இது வரைக்கும் கசப்பாக இல்லையே தண்ணி, என்ன காலம் தெரியலையே அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அலிலேத்தாலும் எழுந்து போய் கேட்கலான்னு போகிறாங்க. அப்போ ஒரு குதிரை, உடம்புல நிறைய காயம்பட்ட குதிரை வேகமாக ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வருது. இது ஓடி வர்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வானத்துக்கு இறங்கிட்டாங்க. சொல்கிறாங்க, உங்களுக்காக விருந்து கொடுத்த அந்த சகோதரர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். ஏன்னு தெரியுமா, அவங்க வந்து விரோதி அலியை விட்டு வந்தாங்க, அந்த அலி நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரருக்கு பொறுப்பேற்று கொண்டு அங்கே போரிட்டு மூத்தாயிட்டார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அலிலேத்தாளுக்கு கோபம் கடுமையாக வந்துருச்சு. எனக்காக என்னுடைய சகோதரர் உயிரை விடுறதா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இங்கே யாருக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம், ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். என்ன செய்யறதுன்னு புரியலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலியே எரிஞ்சு போ, அவங்களை வெட்டி நீ என்ன செய்யணும், தோக்கடிச்சிட்டு நீ என்கிட்ட வா அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொல்கிறது தான் போதும். நல்லா கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தால் அது அப்படியே நடக்கும். அலியத்தாளங்க வார்த்தையை கவனிக்கிறாங்க. நீங்கள் போய் சண்டை போடுங்க, நீ தோத்தால் பரவாயில்லன்னா சொல்லலை, நீங்கள் போய் வெற்றி விழுந்து அவங்க சண்டை போட்டு வெற்றி பெற்று வா அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அலியத்தாளுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் இங்கே மௌத்தாக மாட்டோம், ரசூலுல்லாஹ்வையும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க அவங்கள்ட்ட வந்து சண்டை போட்டாங்க, நான் தான்ப்பா அலி, அவர் அலி இல்லைப்பான்னு சண்டை போட்டாங்க. அவங்க தோற்று போயிட்டாங்க. போகும்போது ஓடினாங்க, வெற்றி பெற்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வந்தாங்க, அந்த கூட்டத்தோடு இந்த சாபாவோடு வந்தாங்க. பார்த்தாங்க அலியத்தான் மேலே நிறைய காயப்பட்டிருக்குது. தன்னுடைய மேலே போட்டிருந்த பொன்னாடியை அது மேலே போகிறாங்க. எல்லாம் சொன்னாயிடுச்சு. இப்போ சொல்கிறது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், தன்னுடைய சகோதரர் இன்னொரு சகோதரருக்காக வேண்டி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, தன்னை விட பிறருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இதன் மூலமாக ஒரு மனிதன் முன்னேற முடியும். விட்டு கொடுத்தவன் என்றும் கெட்டு போவதில்லை, கெட்டுப்போவன் விட்டு கொடுப்பதில்லை. எத்தனையோ பேர் சொத்து எனது பறக்கிறாங்க. தங்கச்சிக்கா கொடுக்க முடியாது, அதில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், 50 ரூபா நகை போட்டேன், ஆனால் சொத்து இருக்குது 10 கோடி இருக்குது, ஃபுல்லாக அதெல்லாம் முடியாது அப்படின்னு
அந்த பொம்பளை பிள்ளை அழுகுது, ஏமா கொடுங்கன்ட்டு. கடைசி என்ன ஆச்சு? கடைசியில் என்ன ஆகுது? அந்த சொத்து பூரா அழிஞ்சு காசமாகி எந்த பிள்ளைகளுக்கு தலைமாற சொன்னாரோ அந்த பிள்ளைகள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். இது நீங்கள் நடக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்க விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. என்னது சொத்து இன்றைக்கி வந்து நாளைக்கு போயிடும். ஆமாம், தகப்புன்னு சொல்லுவாங்க. சொத்துக்கு பேர் வந்து தகப்பு. தமிழது அதெல்லாம் போகிறதுன்னு அர்த்தம் இருக்காது, நம்மளுக்கு இருக்காது. தமிழில் அந்த செல்வங்கிற செல்வோம்னு அர்த்தம் அது பேர். அதாவது உறுதியில் சிலது மால் சொல்லுவாங்க. மாலாவது மாயில் ஆயிரும், எங்கிட்ட மாயில் சேர்ந்து போயிடும். என்றைக்குமே யார்கிட்ட இருக்காது. இன்றைக்கி அவன்கிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும். எங்கிட்ட போயிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு ஒரு இடத்துல கூட பணம் இருக்காது. அதனால் பணத்தின் மீது நம்பிக்கை வைத்தவன் வீணாக போயிடுவான். பதவி மீது நம்பிக்கை வச்சு அதிகாரம் செலுத்துறவன் வீணாக போயிடுவான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு வாழக்கூடியவன் தான் முன்னேறுவான். இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. என்ன செய்யறதில்லை, விட்டு கொடுக்குறது தயாராக இல்லை. சொத்து ஏன் சொத்து என்னது வாழுது. எங்கள் ஊரில் எங்களுடைய பங்காளியும் சொத்து இருந்துச்சு, எனக்கு அது பங்கு இருந்துச்சு. ஒரு பங்காளி வந்து கேட்டார், ஏங்க எனக்கு வீடு இல்லை, உங்கள் இது எழுதி தரீங்களான்ட்டார். சரி, நான் சொன்னேன், நான் எழுதி கொடுத்தால் எல்லோரும் எழுதி கொடுத்துருவாங்க, அதனால் நான் எழுதி தரேன்ட்டேன். எல்லோரும் சண்டைக்கு வந்தால் எப்படி எழுதி கொடுக்க போச்சுருக்காரு. நான் சொல்லிட்டேன், கொடுக்குறது பிறகு கொடுத்துட்டேன். கொடுத்து ஒரு வருஷத்தில் அல்ல எனக்கு சொந்த வீடு கொடுத்தாங்க. அது எப்படி கொடுத்தான்? அது அல்லாவுடைய ஏற்பாடுங்க. நம்ம கையில் எதுவுமே கிடையாது, ஏன் ஒரு பைசா கிடையாது. நல்லா ஏற்படுத்தி கொடுத்தா அது எப்படிங்கிறதா பெரிய விஷயம். அது வந்து விஷயம் சொல்கிறது நோக்கம் என்னன்னாக்க, விட்டு கொடுத்தோம் என்னமே கெட்டு போகிறது இல்லை. நல்ல முன்னேற்றம் இன்றைக்கே நாளை கொடுத்துருவான். ஆமாம், ஒருத்தர் வட்டி வாங்கிட்டே இருந்தார், நிறைய வட்டி வாங்கினார். ஏப்பா வட்டி வாங்காதப்பா, வட்டி வாங்கினாக்கா அல்லாட்ட எடுத்து போரிடுற மாதிரி ஆகி போயிடும் அது. நாங்கள் சரிங்கத்தை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார். என்ன செய், எல்லாத்தையும் தர்மஞ்சிரு, பிரதிபலனை எதிர்பார்க்காமல் எல்லாம் தர்மஞ்சிரு, முடிச்சிருக்க ஆடையும் தர்மஞ்சிரு, 3 நாள் நோன்பு வை, யார்ட்டையாவது ஒரு 500 ரூபா கடன் வாங்கு, வாங்கி செய்ய, நீ ஒரு துணி வாங்கி அதில் உடுத்து, இந்த துணியை கொடுத்துரு. இந்த 3 நாளைக்கு நீ நோன்பு வச்சுனாக்க அந்த முன்னாடி உள்ள எல்லாமே வயதுல காலி ஆகிடும். நோம்பு எப்படி தெரியுமா, நிறைய சாப்பிடல, தண்ணி குடிச்சிடும் போய் அது மாதிரி வச்சார். அதான் அடுத்த கடன் வாங்கி என்ன ஒரு உடை வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ ஹலாலா ஹராமா? இப்போ அவருக்கு ஹலால். இதற்கு பின்னாடி ஒரு முன்னேறி பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார். காரணம் என்னன்னாக்கா, அல்லாஹ் சொன்ன வழியை தேர்ந்தெடுத்தார், நல்ல புத்தகம் ஆகிட்டான். வட்டி இந்த காசு இவ்வளோ காசு இருந்து என்ன செய்கிறது, இது என்ன அல்லாவுக்கு பிடிக்காது, அல்லாத போரிடுறது சொல்லுவாங்க. எவன் வட்டி வாங்கி கொண்டிருக்கின்றானோ அவனுடைய தலைமுறைகள் சரியாக வளர்ச்சி ஏற்படாது. அப்படி ஒரு அதிசயம் இருக்குது. இன்னொரு அதிசயம் என்னன்னாக்க, குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் தான் அந்த பொருள் அவன்கிட்ட இருக்கும், அப்புறம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியும் ஒரு அதிசயம் இருக்குது. ஆமாம், சரி, நம்ம சொல்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிறணும், சகோதரர்களுக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை வந்துடணும். இந்த 2 நமக்கு வந்துட்டாக்க வாழ்க்கையில் முன்னேறிடலாம். அடுத்தவங்களை அக்காரத்தை பார்க்குறது, கேலியை பார்க்குறது கூடாது. ஒருத்தர் வந்து பார்க்கறதுக்கு பங்கரியாக இருக்கிறாரு, கட்டணம் அப்புறம் வந்து கேவலமாக பேசுகிறது நமக்கு கூடாது. ஏதோ அல்லாஹ் கொடுத்தது அவ்வளோதான். என் கூட ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருந்தார், அவருக்கு உள்நாக்கு இல்லை, அவருக்கு உள்நாக்கு இல்லை, பேச்சு பத பேசுவார். எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, நான் கிண்டல் பண்ண மாட்டேன் அவரை கிண்டல் மாட்டேன். அவரை நான் நண்பராக ஆகிட்டேன். அவர் சொல்லுவார், எல்லாமே நீ கிண்டல் பண்ணுறாங்க மாலிக்கு, நீ ஒரு நாளத்தை கண்ணியமாக நடந்துக்கிற அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவர் நல்ல டாப்பு தான், நல்ல வசதி வாய் போட்டு இருக்கிறார். என்னை பார்த்தோன்னு அப்படியே சந்தோஷப்படுறாரு அழுக. காரணம் என்னன்னாக்கா, பிறர்கள் கேவலப்படுத்தினால் கேவலப்படுத்தினவங்க தான் கேவலப்பட்டு போயிடுவாங்க. அரபியில் பழமொழி இருக்குது, மல் லஹிக்க துஹிக்க, எவன் சிரித்தாலும் அவன் சிரிக்கப்படுவான், சிரித்தாலும் சிரிக்கப்படுவான்.
ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட வந்து 900 வருஷத்துக்கு மேலே இஸ்லாத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் ஒருவன் சொன்னாங்க, யாரும் கேட்கல. குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் இஸ்லாம் ஆனாங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்களுக்கு என்ன செய்யறது புரியல. இவ்வளோ நாள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோமே, யாருமே கேட்கலையே, என்ன செய்கிறது? என்ன அல்லாஹ் யாருலா நானும் சொல்லிகிட்டே இருக்கிறேன், யார் கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த மக்களை அழிச்சிடலாம்ல அப்படின்ட்டு கேட்டாங்க. அல்லாஹ் சரி ஒப்புக்கிட்டான். சரி, இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க யார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்போ சொன்னாங்க, ஒரு கப்பல் செய் அப்படின்னாங்க. கப்பல் எங்கே செய்வாங்க? கடலூர் தான் செய்வாங்க. ஆனால் அது கடலே கிடையாதுங்க, அங்கே கடலே கிடையாது. சரியான தர மார்க்கம். அந்த தர மார்க்கத்தை சொல்கிறாங்க, கப்பலை செய்யுங்கிறாங்க அல்லாஹ். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? எதிர்கேள்வி கேட்கல, நம்ம அறிவு அங்கே பயன்படுத்தலை. உடனே இத்தாத் நாங்கள் சரி செஞ்சாங்க. ஆனால் மக்கள் கிண்டல் பண்ணாங்க. பாருப்பா, பெரிய நபி சொல்கிறாரு, இப்படிலாம் சொல்கிறாரு, கப்பல் செய்கிறாராம்ல, எங்கன்னா தண்ணி அங்கே ஓடுதீங்க, ஏன்னா அந்த கடலாக போகிறதுக்கு அப்படிலாம் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. தஷ்ஹரு மின்கும் ஃபைன்னஹு யஸ்ஹரு, அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார். உங்களை பார்த்து அவர்கள் கேவலமாக இழிவாக பேசினால் நாளைக்கு அவளை அல்லாஹ் கிழிவாக கேட்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இப்போ இவங்க ரொம்ப ஓவரை வந்து போகிற வரவங்களை கிட்டப்பட்டு இதெல்லாம் மனுஷனாக வேறு கொஞ்சம் கூட அறிவியல் எடுத்த ஆளுக்கலாம். இப்படின்னா இப்படி போட்டு வந்து தரையில் போட்டு கப்பல் விடுவாங்களா, கப்பல் செஞ்சுட்ருக்காரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. இவங்க இருந்தாங்க, எதையும் யோசிக்கலை, அல்லாஹ்வுடைய உத்தரவு செய்கிறாங்க, அவ்வளோதான். பொதுவாக வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு சில சமயங்கள் எப்படி இருக்குண்டாக்க நம்முடைய அறிவுக்கு புலன்படாது, விளங்காது. ஆனால் அதில் 1000 விளக்கங்கள் இருக்கும். இதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு, எப்போதுமே சொல்கிறது உண்டு. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முன்னால் நீ விளையாடாத. அது சட்டத்தில் என்னது, உனக்கு முன்னேற்றது வந்து உனக்கு பின்னேற்று இருக்காது. ஆமாம், நம்ம எல்லாம் நம்ம கேள்விப்படுற மாட்டீங்களா? என்னது, சரி ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, சஃபாவுக்கு மேலே கூட்டு வர ஏன் ஓடுறாங்க? இன்னும் சஃபாவால் வந்து இல்லைன்னா சொல்லிட்டாங்க, ஒரு சொல்கிறான். இதில் என்ன புரியுது நமக்கு? ஒன்றும் புரியலை, ஆனால் செய்யுங்கிறான். நான் சொல்கிறது செய்யுப்பா, அது என்ன முன்னேங்கிறது எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. எனக்கு இத்தாது பண்ணாலும் நல்லா பார்க்குறான். அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பார்த்தாங்க, என்ன செய்கிறாங்க? இல்லைப்பா, என்ன அல்லாஹ்வுடைய உத்தரவு செய்யணும்னு நான் கேட்கல, செஞ்சு முடிச்சாச்சு, கப்பலை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன ஒவ்வொருத்தனா ஏறி பார்க்குறான், அப்படியே பார்க்குறான். கப்பல் செஞ்சுருக்காரு, ரொம்ப கிண்டலாக கேளியா அவர் கால் உருவாய் கப்பல் செஞ்சாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சான் பார்த்தான், யாருமே இல்லையே இங்கே. ஆமாம், மறைவான உயரமாக இருக்குது, உள்ளே உட்காந்து பேண்டாக்க யாருக்கும் தெரியாது, அது உள்ள பேண்டான் இதில் உள்ள. இப்படியே எல்லாம் ஒருத்தர் பேண்டோன்னு சொல்லிட்டாங்க. டே மறைவான இருக்குள்ள போனால் வாழ போகலாம். ஒருத்தரா பேனை தான் நம்பி போச்சு. நம்பின நேரத்தில் ஒருத்தர் குஷ்டரோகம் உள்ள ஒருத்தன் என்ன செஞ்சான்னாக்க அவனும் பேரை போயிருக்கான். வேலை போன உள்ளே தடுமாறி உள்ளே விழுந்துட்டான். உள்ளே விழுந்து வெளியே வந்தவனையும் குடித்தானா இல்லையா, குஷ்டரோகம் போயிடுச்சு, வியாதியெல்லாம் போயிடுச்சு. போனவனு என்ன சொன்னாக்க, டேய் இது அருமையான மருந்துடா, இது யாராவது வியாதிகள் எல்லாம் தேய்ச்சிக்கடா அப்படின்ட்டான். ஒவ்வொருத்தராக ஊர்லேருந்து பக்கத்து ஊர் எல்லோரும் ஊரில் வந்து தேய்க்க அமைச்சாங்க. நஜிச நாத்தத்தை அப்படி தேய்க்க சரியாக போச்சு ஒரு வச்சுக்கலேன். இருந்தாலும் கூட கடைசியில் இருந்தாக்க அதை கழுவி 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 ரொம்ப சுத்தமாக்கிட்டாங்க. இது என்ன, இது கேவலம் தானே இது. அதான் சொல்ல சொல்லிட்டேன், நீங்கள் அவரே கேவலப்படுத்துகிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கவலைப்படுத்திட்டான். அதனால் யாரையும் கேவலப்படுத்தலுடைய எண்ணமும் இருக்கக்கூடாது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கணும். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழணும். இந்த நிலை நமக்கு வந்துட்டாக்க முன்னேறிடும். கொஞ்சம் துருதாலும் முன்னேறலாம். அமல்களே சிறந்த அமல் எது எப்படின்ற சஹாபாக்கள் கேட்டால் சொன்னாங்க, அஃதலுல் அமாலி அதுவமுகா வைன்கல்ல. அமல் சிறந்த அமல்னாக்க குறைவாக செஞ்சாலும் விடாமல் செய்யணும்.
குறைவாக செஞ்சாலும் விடாமல் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக தான் இன்றைக்கி நாளைக்கு முன்னேற முடியும். அதே செய்கிறாரு, டெய்லி உதுவுடைய நஃபில் ரக்காத் தொழுதுட்டே வர்றாரு. இது பெரிய கஷ்டமாக வேலையாக இல்லை, செஞ்சு வர்றாரு. இன்றைக்கி நாளைக்காச்சும் எல்லாம் வந்து முன்னெடுத்து கொடுப்பான். அப்போ தான் பிலாலே தான் இருந்தாங்க, உதுவில் தொழுதாங்க. ரசூல்லாவுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. கேட்டாங்க, ஒரு ரசூல்லாவுக்கு முன்னாடி ஹிதமத்துக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சிட்டாங்க? சொல்கிறாங்க, நான் உது செய்த உடனே 2 ரக்காத் தொழுவேன், அதான் கிடைச்சாங்க. வேறு அந்த அமல் செய்யலாம். அவங்க வந்து இதை செஞ்சாங்க. இந்த அமல் மட்டும் செஞ்சதற்கு காரணத்தினால சின்ன அமல் தான், ஆனால் விடாமல் செய்தார்கள். அதனால் விடாமல் செய்யக்கூடிய அமல்களில் வெற்றிக்குது. விடாமுயற்சி வெற்றின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே அது. அதனால் அமல்கள் செய்யணும், கொஞ்சமாக செஞ்சாலும் விடாமல் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒன்று செய்கிறது, என்னது சொல்லிட்டாங்க பாவா சொல்லிட்டாங்கட்டு வேகமாக செய்கிறது, அதை செய்ய முடியல பாவா, எனக்கு செய்ய முடிஞ்சு, நீங்கள் செய்ய முடியல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, வணங்கலாம் கிடையாது சொல்ல கேட்குறோம். ஆனால் கொஞ்சமாக செஞ்சாலும் விடாமல் செய்யக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தோம்னாக்க, தாஜுத்லாம் தொழுங்க, அந்த அமல்களை விட தாஜுத்லாம் தொழுங்க, அல்லான்னு கேளுங்க, பெரிய மாற்றம் உண்டாகும் தஹஜ்ஜுத் மூலமாக. ஏன் சஹாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு 5 நேர தொழுகை இல்லை, 6 நேர தொழுகையை அல்லாஹ் அவங்க கடமைக்கு அந்த நபிமார்களுக்கு. எது தஹஜ்ஜுத் சேர்த்து கிளம்ப உங்களுக்கு, நமக்கு இல்லை. ஆனால் நமக்கு அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா குர்ஆன்ல? ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக்கன்னு சொல்ற வார்த்தை, அரபி வார்த்தையுடைய கிராமர் தெரிஞ்சவங்க சட்டம் தெரியும். ஃபதஹஜ்ஜத் அதான் உத்தரவு, எது சொல்லு அப்படின்னு உத்தரவு வார்த்தை. அந்த வார்த்தையை போட்டுட்டு அதுக்கு அங்கே சொல்கிறான், நாஃபிலத்தன் லக்க, இது உனக்கு மேல்மிச்சமான தொழுகை தான்கிட்டான். அப்படின்னா என்ன தான் உத்தரவும் போட்டுக்கிட்டான், தொழுதா தொழிலாடி போகும் அப்படின்னு சொல்லி போட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா தொழுகுண்டு அர்த்தம். யார் தொழுகை விடாமல் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கு தான் முதல்ல உத்தரவும் போட்டுக்கிட்டான் சொல்லுவாங்க இல்லையா, தொட்டியை ஆட்டி விட்டான் கிள்ளி விட்ட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். தொழுகுண்டு உத்தரவு போட்டான், சொல்லி போட்டு சொல்கிறான், ஒரு இஷ்டம்ப்பா நாஃபிலத்தன் லக்க, உனக்கு நஃபில் தாப்பா, இது மேல்மிச்சு தொழுக ஃபர்து இல்லைப்பா, வாஜிப் இல்லைப்பா, இது என்னது நஃபில் தா அப்படின்னு சொல்லி போட்டான். நஃபில்னு சொல்லி போட்டான், உத்தரவும் போட்டான், அம்புன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன செய்யணும் அதிலக்க தொழுகாது தான். இப்போ நான் அடிக்க சொல்கிறது உண்டு, நமக்கு நாமளே 6 நேர தொழுகையாக கடமையாக நினச்சிக்கணுமா. ஆமாம், அப்படின்னா தான் அன்னைக்கு ஃபஜ்ர் அன்றைக்கி தஹஜ்ஜுத் எதுக்குனாக்க காலையாவது கதா கட்டி தொழுது கொள்ளாத. அதுக்காக அஜி சொல்லிட்டாங்க 6 நேர தொழுகை கடமை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாதீங்க. நான் சொல்ல மாட்டேன், அதில் சொல்ல மாட்டேன். ஏன் அந்த 5 நேர தொழுகை கிளம்ப நம்ம மேலே 6 நேர தொழுகை கிளம்ப இல்லை. ஆனாலும் நம்ம சொல்கிறது இப்படி சொல்கிறதுனாக்க 6 நேர தொழுகை என் மீது கிளம்பி நம்மளாம் நினச்சிக்கிறணும், நம்மளாம் செய்யணும். அப்போ தான் அது குறைவான அமலும் நிறைவான தேவையை பூர்த்தியாகும். செஞ்சாதான் இல்லைன்னா இல்லை ஒன்றும் இல்லை. அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. அதிகமதி குறைவான அமலை கொண்டு நிறைவான தேவையை பூர்த்தி செய்வதற்கும், விட்டு கொடுத்து வாழ்வதற்கும், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு வழிபட்டு நடப்பதற்கும், போட்டி பொறாமை இல்லாமல் வாழ்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஈரோடு திக்ர் மஜ்லிஸ்.